ஹலோ மாம்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். ஹாப்பி பேரண்டிங், ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்மளோட சேனலில் பேபி கார் டிப்ஸ், பேபி ஃபுட் ரெசிபிஸ், ப்ரெக்னன்சி டிப்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகிட்ருக்கும். ஓகே, நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோங்க. வாங்க அது என்னென்னு பார்த்துடலாம். அண்ட் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமிங்கில் வந்துட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. முக்கியமாக ஆப்பிள், மாதுளம்பழம் இது மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா. அண்ட் இந்த சீசனில் ஆடி ஆவணி மாதத்தில் வந்துட்டு நம்மளோட நாட்டில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காய் தான் வந்துட்டு பேரிக்காய்ங்க. இந்த பேரிக்காயில் பார்த்திங்கன்னா ஆப்பிளுக்கு நிகரான மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த பேரிக்காய் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாம்ஸ் டெய்லியும் ஒன்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் நான் பின்னாடி சொல்கிற அத்தனை பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்துட்டு டெய்லியும் ஒரு பேரிக்காய் வந்துட்டு உங்களோட ஃபுட்டில் டயட்டில் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு உங்களோட குழந்தைக்கு 2 பேர்த்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமிங்கில் வந்துட்டு செகண்ட் ட்ரைம்ஸ்டர்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் மோஷன் போகிறதுக்கு ப்ராப்ளம் ஏற்படும், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். சரிங்களா, இந்த பேரிக்காயில் வந்துட்டு நார்ச்சத்து நிறைய இருக்குதுங்க. அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மோஷன் ப்ராப்ளம் வந்துட்டு சரி பண்ணி கொடுக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் வந்து நம்மளோட சேனலில் கர்ப்ப காலத்தில் வர்ற சர்க்கரை, ப்ரெக்னன்சி கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த சர்க்கரை நோய் வராமல் வந்துட்டு இது பாதுகாக்குது. டெய்லியும் ஒரு பேரிக்காய் வந்துட்டு நம்ம ப்ரெக்னன்சி டைமில் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இது சர்க்கரை நோய், டைப் 2 சர்க்கரை நோய் வராமல் வந்துட்டு இது தடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சப்போஸ் சுகர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு பேரிக்காய் இதிலிருந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு அந்த சர்க்கரை நோயோட வீரியத்தை வந்துட்டு இது சரி பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்துட்டு நம்மளுக்கு டைஜஷன் வந்து ப்ராப்ளம் ஆகும். நம்ம எந்த ஒரு ஃபுட்டுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அது செரிமானம் ஆகி வர்றதுக்கு லேட் ஆகும். ஸோ டெய்லியும் நம்ம ஒரு பேரிக்காய் எடுத்துக்கிறதுனால இது இந்த வந்து செரிமான உறுப்புகளை வந்துட்டு நல்லா இயங்க செய்யுது. நம்மளுக்கு வந்து அந்த செரிமான பிரச்சனைகளை வந்துட்டு இது சரி செஞ்சு கொடுக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு இந்த கர்ப்ப காலத்தில் ப்ரெஷர் லெவல் வந்துட்டு சீராக இருக்காது, ஒன்றும் குறையும் இல்லை அதிகமாகிட்டு இருக்கும். அப்படி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு டெய்லி ஒரு பேரிக்காய் சாப்பிட்றதுனால இந்த ரத்த சர்க்கரை இந்த பிளட் ப்ரெஷர் இருக்குது இல்லைங்களா, ரத்த அழுத்தம், அந்த ரத்த அழுத்தம் அதிகமாகாமல் வந்துட்டு இது தடுக்குதுங்க. அதை வந்து ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது தாய்க்கும் அவங்களோட குழந்தைக்கும் எலும்புகளை நல்லா பலப்படுத்துது. அந்த குழந்தைக்கு வந்துட்டு அந்த பல் வளர்ச்சிகள் நல்லா இருக்கிறதுக்கு, பற்களை உறுதிப்படுத்துறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி வந்துட்டு அந்த ப்ரெக்னன்சி டைமில் சில மாம்ஸுக்கு வந்துட்டு லூஸ் மோஷன் போகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நார்மலாக இருக்கிற பர்சன்ஸே வந்துட்டு லூஸ் மோஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம ஒரு பேரிக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அந்த லூஸ் மோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுற சக்தி இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பேரிக்காயை தோலை நீக்காமல் வந்துட்டு நம்ம அப்படியே சாப்பிடணும். அப்படி சாப்பிட்றதுனால வந்துட்டு நம்மளுக்கு இதய நோய் அண்டு புற்றுநோய் இதெல்லாம் வராமல் வந்துட்டு சரி செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதய நோய்க்கு ரொம்ப 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 நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் நீங்கள் பேரிக்காயை வந்து எடுத்துக்கிறப்போ தோலை நீக்காமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு தான் கடித்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு கால்சியம், இரும்பு சத்துக்கள் வந்துட்டு நிறையவே இருக்குதாமாங்க. அதனால் நம்மளோட குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப 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 நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு இது கொழுப்புகள் நம்மளோட உடம்புல தேங்காமல் வந்துட்டு சரி செய்தாமாங்க. டெய்லியும் வந்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேரிக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உணவில் உள்ள கொழுப்புகள் வந்துட்டு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்துச்சுனாலுமே வந்து அதை கரைச்சி கொண்டுட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சப்போஸ் வந்துட்டு நீங்கள் இப்போ டெலிவரி ஆகிடுச்சு, நீங்கள் வந்துட்டு வெயிட் லூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா டெய்லி ஒரு பேரிக்காய் எடுத்துக்கிறதுனால உடல் பருமன் குறையிறதுக்கு வந்துட்டு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு இதில் பொட்டாசியம் அண்ட் விட்டமின் சி வந்துட்டு நிறையவே இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ப்ரெக்னன்சி டைமில் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சின்ன சின்ன வைரஸ்னால் வர்ற இன்ஃபெக்ஷன் எதுவுமே வந்துட்டு நம்மளை அட்டாக் ஆகாது. பிகாஸ் நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகிருச்சு அப்படின்னாலே வந்துட்டு எந்த ஒரு நோயுமே சீக்கிரம் வந்துட்டு நம்மளை தாக்காது. சரிங்களா, அது நம்மளோட குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா பாலூட்டுற தாய்மார்கள் டெய்லியும் ஒரு பேரிக்காய் எடுத்துக்கிறதுனால பால் சுரப்பு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அண்ட் சிறுநீரகம் வந்துட்டு நல்லா செயல்படுறதுக்கும் வந்துட்டு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குடல் புண்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அதை ஆற்றுற சக்தி வந்துட்டு இந்த பேரிக்காய்க்கு இருக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு டெய்லி ஒரு பேரிக்காய் எடுத்துக்கோங்க. நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய அது இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சீசனல் ஃப்ரூட்டு. ஸோ நம்ம விலை உயர்ந்த பழங்கள் வந்துட்டு எப்போ வேணாலும் கடைக்கு போனால் ஆப்பிள் மாதுளை எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ இந்த சீசன் டைமில் கிடைக்கக்கூடிய இந்த சீசன் ஃப்ரூட்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம கன்சியூம் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அது கர்ப்பிணி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ரொம்ப 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 நல்லது. ஓகே மாம்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வேறொரு நல்ல தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.